Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா control statementsல particularly conditional statementsல switch statement எப்படி நாம யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க friends நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first வந்து பாத்தீங்கன்னா switch statementனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கும் if statementsக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ if statements பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசஸில் இருக்க வேல்யூஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்விட்ச் பாக்ஸஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்விட்சஸ் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அந்த கேசஸில் நமக்கு பர்டிகுலராக என்ன கேஸ் வேணுமோ அந்த கேஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் பட்டனை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒர்க் ஆகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஃபேன் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த வேல்யூஸும் இந்த கேசஸும் மேட்ச் ஆகக்கூடிய இடத்துல அந்த பர்டிகுலர் கேசஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ நம்ம எப்படி சூஸ் த ஃபாலோயிங் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் கேஸ் நமக்கு ரன் ஆகும்போது நம்ம ஏதாவது பர்டிகுலராக ஒரு கேஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசஸில் நம்ம சம் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேஸஸோட மேட்ச் ஆனிச்சு அப்படின்னாக்கா அந்த கேஸ் அதாவது எந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகி ட்ரூ ஆகுதோ ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸில் ஒன்னுங்கிறது பாஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ கேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அந்த கேஸில் நான் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு பர்டிகுலராக எக்ஸிக்யூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ரோக்ராம் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டர்போசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு கேரக்டரை கெட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வவலா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஃப் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்விட்ச் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வவலா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ப்ரோக்ராம் போடுறதுக்காக நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மெயின் ஃபங்க்ஷனே ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டரை கெட் பண்ணி அது வவலா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் CH கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை கெட் பண்ணலாம். printf /n enter the character. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டர் என்டர் பண்ண சொல்லி ஜஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். தென் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்பராக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம %d யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா %c யூஸ் பண்ணோம். ஸோ ஃபார்மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ %c அட்ரஸ் ஆஃப் CH. ஓகேங்களா? ஸோ ஆம்பர்சன் ஆஃப் CH நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரை கெட் பண்ணி அந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிட்டேன். தென் இப்போ இந்த வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். CH அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ ஸோ அந்த வேல்யூவும் அந்த நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமோ ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு மேட்ச் ஆனால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு ரன் ஆகும். ஸோ நான் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ கேரக்டர் அப்படிங்கிறதுனால நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு என்ன வேரியபிள் வேணாலும் வரலாம். ஸோ A வரலாம், B வரலாம், Z வரலாம். ஸோ எனி டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் வரலாம். ஸோ அந்த கேரக்டரில் இருக்க வேல்யூ இன்கேஸ் ஏவாக இருந்ததுன்னா ஸோ இந்த கேஸோட எனக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். ஸோ கேஸ் ஏவாக இருந்தது அதாவது ஏவோட மேட்ச் ஆனிச்சு அப்படின்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வவல் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வவல்னு பார்த்தீங்கன்னா AEIOU. ஸோ நான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுட்டேன். தென் நம்ம கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் வவல் அப்படிங்கிறது மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் E. ஸோ வவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AE நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ E கொடுத்துக்கிறேன். printf ஸோ ஈயாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வவல் தான். ஸோ நான் வவல் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் கேஸ்
ஐ. ஸோ ஐயா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வவல் தான். ஸோ நான் வவல் அப்படிங்கிற மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். தென் ஒரு கேஸ்க்கு நடுவுலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் AEIO. ஸோ ஓ நான் கொடுத்துக்கிறேன். தென் கேஸ் U. ஸோ U எனக்கு வவல் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வவல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26 கேரக்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம் அப்படிங்கிற நீடட் கிடையாது. ஸோ வவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AEIOU மட்டும் தான். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். தென் இந்த கேசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேஸ் எதுவுமே நமக்கு ரன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். ஸோ நான் டிஃபால்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ஏவும் இல்லை ஈயும் இல்லை ஐயும் இல்லை அப்படின்னா இந்த கேசஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட் ஒர்க் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஃப்ல நம்ம ஃபைனல் எல் ஸ்பாட் போடுறோம் இல்லைங்களா. ஸோ எந்த கேசஸும் நமக்கு மேட்ச் ஆகணும் ஃபைனல் எல் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி தான். ஸோ டிஃபால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் printf நாட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன எரர். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்மா ஆட் பண்ணல. ஸோ நான் ஆட் பண்ணிடுறேன். தென் என்னோட ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த கேரக்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈன்னு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வவல். ஸோ வவல் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா. தென் நான் வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தேன் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாட் வவல். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் கீழே பாஸ் பண்ணுறோம். ஸோ சுவிட்ச் கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேசஸோட கம்பேர் பண்ணி பார்க்குது. ஸோ எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேசஸ் முடிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பாக வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஏவோட பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரேக் ஒர்க் ஆகாது. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற கேரக்டரை நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வவல்னு வந்துருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்எஃப்பும் எனக்கு ரன் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈயோட கேஸும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ஸோ எங்கே பிரேக் வருதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி கேஸ் ஸ்விட்ச் அப்படிங்கிறதும் இருக்குது ப்ரோக்ராமில். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்னவா இருக்குது வவல் அப்படிங்கிற காமன் ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு தடவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா printf வவல்னு போடுறதுக்கு பதிலாக இந்த எல்லா கேசஸ்க்குமே சேர்த்து நான் ஒரே ஒரு தடவை அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடுவில் இருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 கேசஸ்க்குமே எனக்கு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த printf. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் கேஸ் இன் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா கேசஸ்க்குமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வவல் தான். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியான ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள். ஸோ நான் ஐன்னு கொடுக்குறேன். இட்ஸ் அ வவல். ஸோ வேறு ஏதாவது நான் கேரக்டர்ஸ் கொடுத்தா அப்படின்னாக்கா நாட் அ வவல். ஓகேங்களா. ஸோ நம்ம தனித்தனியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டி கேஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராம்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்னா என்ன அண்ட் மல்டிபிள் கேசஸ்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பேஸ் பண்ணி உங்களுக்கு சின்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 to 1000 வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பேன். ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்டில் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 1000 அப்படிங்கிறதுனால நம்ம 1000 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சம் இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம ஷார்ட்டாக போடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராமை ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மிங் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.